முன்னேறி சம்பாதிச்சு அவன் கெட்டிக்காரன்னு ரகுராம் பெரியப்பாவுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அவன் யாரு? என் தம்பி, நம்ம குடும்பத்து ரத்தம். அது அப்படிதான் யோசிக்கும், நேர்மையா இருக்கதான் ஆசைப்படும், உழைக்கணும்னு வெறியா இருக்கும், ஜெயிக்கணும்னு தான் துடிக்கும். அவன் எடுத்த முடிவு கரெக்ட்னு தான் தோணுது மாயா. அவன் ஜெயிச்சு காட்டலைன்னா அவமானமா இருக்கும். இந்த விஷயத்துல நான் கதிருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அவன் சாதிக்கிறதுக்கு துணையா இருந்து அவனை ஜெயிக்க வச்சு இந்த குடும்பத்துல அவனை கொண்டு வந்து சேர்ப்ப மாயா. அதத்தான் சீனு நானும் யோசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து கதிரை ஜெயிக்க வைக்கணும். கூட்டு குடும்பமா மறுபடியும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும். இவ்வளவு நல்ல நோக்கத்தை வச்சுக்கிட்டு நான் பொய் சொல்லிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு ஏன் மாயா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? மாயா, இப்ப சொல்றேன், இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு மனைவியா வரணும். நீயும் தனாவும் வீட்டை விட்டு போனப்ப நான் அழுதேன். நாம எப்பவுமே ஒன்னாவே இருந்தோம், ஒன்னாவே சாப்பிட்டோம், பக்கத்து பக்கத்துல தூங்கணும், குடும்பத்தில் நடந்த நல்லது கெட்டதுல எல்லாத்துலயும் ஒன்னா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம்டா. அது எல்லாத்தையும் நீதான் ஜீவான்னு தெரிஞ்சதுல இருந்து யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன்டா. ரொம்ப எமோஷனலா இருக்கு. அத்தை உன் முகத்தை குழந்தைய செஞ்சப்போ நம்ம மொத்த குடும்பமே எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு தெரியுமா? நீதான் ஜீவான்னு தெரிஞ்சா ஐயோ உன்னை அப்படியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கடா. அத்தை பூமியில நடக்க மாட்டாங்க, பறப்பாங்க. ஃபாதருக்கு ஜீவா யாருன்னு தெரியுங்கிற தகவலை தனா போன் பண்ணி சொன்னதுக்கே வீடு அப்படியே சந்தோஷத்துல மிதந்தது. வாசு ஏன் ஜீவாவோட நம்பரை ஃபாதர் கிட்ட கேட்டான். புவனாவால ஜீவாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு மாமா பதறிட்டாரு. அத்தை தான் ஜீவா பத்திரமா இருப்பான், அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. நீதான் ஜீவான்னு உனக்கு தெரியும் போது நீயும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேல்ல, அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போயிருப்பேல்ல. எனக்கு உண்மை தெரியும் போது நானும் அதே நிலைமையில தான் இருந்தேன். தனியா போய் அழுது, தனியா போய் சந்தோஷப்பட்டு, மாமா அத்தை ஒன்ன தானா சிவா மாமா எல்லாரையும் பார்த்து எனக்குள்ளேயே சந்தோஷப்பட்டு என்னோட எல்லா உணர்வையும் கஷ்டப்பட்டு அடக்கிட்டு இருந்தேன். ஜீவா ஜீவான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதுலாம் எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கும்டா. ராத்திரி பூரா அதை நினைச்சு அழுவேன், தனியா இருப்பேன். தானா என்னன்னு கேட்பா. பாவம், அவகிட்ட மட்டும்தான் அந்த விஷயத்துல போய் சொல்லியிருக்கேன். பாத்தியா, எங்க அம்மா போட்டோவை பார்த்ததுக்கே தானா எவ்வளவு சந்தோஷப்பட்டான்னு. நான் யாருன்னு தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவா. நான் கும்பிட்டு சாமி என்னை கைவிடல. கதிரா இருந்தோ ஜீவாவா இருந்தோ என் மாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் வராம நான் காப்பாத்தணும். அதான் இப்ப என்னோட பிரார்த்தனை. மாயா, நானும் தனாவும் 2 நாளா இந்த பிசினஸ் பிளானை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, எது பெஸ்டா இருக்கோ அதை எடுத்து பண்ணலாம். நீ கதிரு, நான்வெஜ் தமாக்கான்னு சொல்லி ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் மட்டன், ஒரு நாள் ஃபிஷ்னு ஒரு ஃபெஸ்டிவலே நடத்தலாமே. ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா ரெகுலர் பிசினஸ் சிக்கல் ஆயிடும். அதுவும் போக இதெல்லாமே ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம்னா ஓகே. கரெக்ட் கதிர், லாங் டர்மா யோசிக்கணும். ஒரு பிளான் ஆரம்பிச்சா அதை தொடர்ந்து நடத்தணும். ஏன்னா இங்க ஒரு புது விஷயம் உடனே வெளியில தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகும். நானும் தனாவும் கூட அப்படிதான் யோசிச்சோம். உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? உடனேலாம் என்னால சொல்ல முடியாது, யோசிக்கிறேன். கதிர், நீ முதல்ல சொல்லு. எங்களை விட நீங்க பிராக்டிக்கலா பெட்டரா யோசிச்சிருப்பீங்க. கதிர், நீயே சொல்லு. இது ஒன்றும் இல்லை மாயா, இந்த ஹோட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது, ஆனால் இது போதாது. பிஸ்னஸ் இன்னும் டெவலப் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் தான் யோசிக்கிறோம். நான் முதல்ல எங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு ஃபேமிலி ஆர்டர் எடுத்தேன். என்னோட இன்டர்வியூக்கு வந்த எல்லாரையும் விட என் பில்லு அதிகமாக இருந்துச்சு. ஒருத்தர் 2 பேர் வந்து சாப்பிட்டு கொடுக்குற பில்லை விட 4-5 பேரா வந்து குடும்பமாக சாப்பிடும்போது பில் அதிகமாகுது. இன்ட்ரெஸ்டிங். அது மட்டும் இல்லை, நம்மளோட சர்வீஸ் பிடிச்சி போச்சுன்னா அவங்க நிச்சயமா வீக்லி ஒரு தடவையாவது வருவாங்க.
இல்லைன்னா அதில் யாராச்சும் ஒருத்தர் நமக்கு ரெகுலர் கஸ்டமராக கூட கிடப்பாங்க. வீட்டுக்கும் பார்சல் வாங்குவாங்க. நல்ல யோசனை தான். அதனால ஜாயின்ட் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட்னு ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்த போகிறோம். டேய் சூப்பர்ரா. ஃபேமிலிக்கு என்ன எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுப்பேன்? 40%. 40%? ஆமாம் மாயா. அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காதே. இல்லை அதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்த்தாச்சு. பல்காக புக் பண்ணும்போது ப்ராஃபிட்டில் ஒன்றும் ஹெவி லாஸ் எல்லாம் இல்லை. என்ன இந்த கூட்ட குடும்பமாக பேக்கேஜ் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்ப கண்டிப்பா ஆகும். நீ சொல்லும் போதே ஒரு ஆர்வம் வருது. நைஸ். எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ண போற? இந்த மாதிரி விஷயத்த ஹாலிடேல ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது. நாளைக்கு கூட லீவ் தான். அதோட பிளஸ் என்னன்னா நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள். நாளைக்கே ஆரம்பிச்சிடலான்னு தான் முடிவு பண்ணிருக்கோம். ம். நல்ல பிளான் பண்ணிருக்கீங்க. எல்லாம் தனாவோட ஐடியா தான். ஒரு வாரமா என்ன பண்ணலான்னு யோசிச்சு முடிவெடுத்தோம். மாமாவும் அத்தையும் ஜீவா யாரு எங்க இருக்கான்னு நாலா பக்கமும் தேடிட்டு இருக்காங்கம்மா. அதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் குற்ற உணர்ச்சியா இருக்குமா. நான் எப்போ உன்னோட பையனு அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் சொல்ல போறேன்னு தெரியலம்மா. முதல்ல உன் முகம் எப்படி இருக்கும் அதை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. உன் போட்டோ கிடைச்சது. அதுக்கப்புறம் உன் மகன் ஜீவா யாருன்னு பார்க்க ஆசையா இருந்துச்சு. நான் தான் ஜீவான்னு தெரிஞ்சதும் சந்தோஷமும் அதிர்ச்சியும் சேர்ந்து வந்துச்சுமா. ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் வேண்டத நீ நிறைவேற்றி கொடுத்துட்டே இருக்க. நான் ஜெயிச்சு மாமா கிட்ட நான் தான் ஜீவா உன் மகன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் சீக்கிரம் வரணும்மா. அதுக்கு நீதாம்மா என்ன ஆசீர்வதிக்கணும். கதிர், என்னடா போட்டோவே பார்த்துட்டு இருக்க? என்ன கதிர், முகமெல்லாம் டல்லா இருக்கு? ஒன்றும் இல்லை தானா, உங்க பையன் ஜீவாவை தானே எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. அவன் சீக்கிரமா மாமாவுக்கும் அத்தைக்கும் கிடைக்கணும். இந்த ஜீவாவுக்கு புவனாவால் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு மாமா ரொம்ப பயப்படுறார். ஃபாதர் பீட்டர் ஜீவாவை காப்பாற்றணும்னு அவனை பற்றின உண்மையை சொல்லாததால அடிபட்டு கிடக்கிறார். ஜீவாவை மாமாக்கு காட்டுங்கன்னு அவங்க கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஜீவா விஷயத்துல எங்களை விட நீதான் ரொம்ப ஆர்வமா இருக்க. ஜீவா கிடைச்சிட்டா எங்க அப்பா அம்மா சந்தோஷமாயிருவாங்க, பிரச்சனை எல்லாம் தீந்துரும்னு நீ ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியுது. கரெக்டா? கரெக்டா சொன்னதானா? உங்க எல்லாருக்கும் ஜீவா எப்படி இருப்பான், இவனா இருப்பானா அவனா இருப்பானான்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல? உனக்கு குழப்பமா இல்ல? எனக்கு ஜீவா எப்படி இருப்பான்னு தெரியுமே.